கனவும் இல்லை. காரணம் சொல்லி பிரிந்து போக இது காதலும் இல்லை. உயிர் உள்ளவரை தொடரும் உண்மையான நட்பு. அன்பான அழகான தமிழ் மக்களுக்கு வணக்கம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். சோம்பேறியான அவன் எனக்கு எந்த பதிலும் தரவில்லை. அவன் அருகில் முக சவரம் செய்யும் கத்தி துருப்பிடித்து கிடந்தது. அங்கிருந்தவர்கள் அவன் முக சவரம் செய்து 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்றார்கள். நல்ல சோம்பேறிதான் என்ற அரசன், அவன் தாடி மீசையை சொரிந்து கொள்கிறானா அல்லது அதற்கும் சோம்பலா என்று கேட்டான். அவன் சில சமயங்களில் தாடி மீசையை சொரிந்து கொள்கிறான். அது மட்டுமல்ல, தன் மீசையில் அமர வரும் காக்கைகளை விரட்டுவதற்காக கூழாங்கற்களை அவற்றின் மேல் எரிகிறான் என்றான். 3ஆம் அமைச்சனை பார்த்து, நீ பார்த்து வந்த சோம்பேறியை பற்றி சொல் என்று கேட்டான் அரசன். அரசே, நானும் பல நாடுகளுக்கு சென்றேன். ஓர் ஊரில் சோம்பேறி ஒருவனை கண்டேன். உங்களுக்கு மருமகனாக மிகவும் பொருத்தமுடையவன். சோம்பல் காரணமாக கடந்த 20 ஆண்டுகளாக அவன் வீட்டை விட்டு வெளியே சென்றது இல்லை. நாற்காலியில் அமர்ந்து இருந்தபடியே எல்லோருக்கும் அவன் அறிவுரை வழங்குவான். நான் சென்றிருந்த சமயம் அவன் வீட்டில் தீப்பிடித்துக் கொண்டது. அவன் உடையிலும் தீப்பிடித்துக் கொண்டது. இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை அவன். வெளியே இருந்தவர்கள் எல்லோரும் கத்தினார்கள். எந்த பயனும் இல்லை. வீட்டிற்குள் நுழைந்த சிலர் அவனை அப்படியே வெளியே தூக்கி வந்து காப்பாற்றினார்கள் என்றான். உண்மையிலேயே இவன் பெரிய சோம்பேறிதான் என்ற அரசன் 4ஆம் அமைச்சனை பார்த்தான். அரசே, நான் காடு மலைகளில் அலைந்தேன். முட்புதர்களில் சிக்கி என் உடைகள் கிழிந்து விட்டன. அதுவும் நல்லதற்குத்தான். அதனால்தான் அந்த சோம்பேறியை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றான் அவன். அவன் என்ன செய்தான் என்று பரபரப்புடன் கேட்டான் அரசன். அரசே, அவன் தன் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் 15 ஆண்டுகளாக படுத்தியிருக்கிறான். தன் வாய்க்கு அருகே காரட் முள்ளங்கி ஏதேனும் முளையாதா என்று காத்துக் கொண்டிருக்கிறான். அவன் நெற்றியில் உள்ள சுருக்கத்தில் 2 முள்ளங்கி செடிகள் முளைத்துள்ளன. அதை பிடுங்கி போடக்கூட அவன் தன் கைவிரல்களை பயன்படுத்தவில்லை. மரத்திலிருந்து அவன் வாய்க்கு நேராக ஏதேனும் பழங்கள் விழுந்தால் உண்பான். பக்கத்தில் விழுந்தால் அதை எடுத்து உண்ணமாட்டான் என்றான் அவன். அந்த வாழ்க்கை அவனுக்கு பிடித்து இருக்கிறதா என்று கேட்டான் அரசன். அவனிடம் நீண்ட நேரம் பேசினேன். அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினான். தன் மூக்கிலோ அல்லது வாயிலோ பழ மரம் முளைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பழத்திற்காக நான் வாயை திறந்து கொண்டு படுத்திருக்க வேண்டாமே என்றான் அவன் என்று விளக்கமாகச் சொன்னான். அமைச்சன், நான் கேட்டதிலேயே அற்புதமான சோம்பேறி இவன். என் மகளுக்கு ஏற்றவன் என்ற அரசன் 5ஆம் அமைச்சனை பார்த்தான். உடனே அந்த அமைச்சன், அரசே, நான் பார்த்த சோம்பேறியை பற்றி சொன்னால் உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வீர்கள். இவனுடைய சோம்பேறித்தனத்திற்கு மற்ற நால்வரும் கால் தூசி பெறமாட்டார்கள் என்றான். நீ பார்த்த சோம்பேறியை பற்றி சொல் என்றான் அரசன். அரசே, சோம்பேறியை தேடும் முயற்சியில் நான் பலமுறை உயிர் பிழைத்தேன். ஒரு நாட்டை அடைந்தேன். உலக மகா சோம்பேறி ஒருவனை கண்டேன் என்றான் அவன். ஆர்வத்தை அடக்க முடியாத அரசன், அவன் என்ன செய்தான் என்று பரபரப்புடன் கேட்டான். சிலர் அவன் உயிரோடு இருப்பதாக சொன்னார்கள். சிலர் அவன் இறந்து விட்டதாக சொன்னார்கள். சிலர் அவனை துறவி என்றார்கள். சிலர் அவனை பற்றி கருத்து சொல்ல மறுத்தார்கள். நானே சென்று அவனை நேரில் பார்த்தேன். அவனை சுற்றிலும் புற்று வளர்ந்திருந்தது. 70 ஆண்டுகளாக அவன் சிறிது கூட அசையவில்லை. யார் பேச்சையும் கேட்க விரும்பாத அவன் காதுகளில் மெழுகை அடைத்து கொண்டான். பேச வேண்டி வரும் என்பதால் தன் நாக்கை ஒரு பாறாங்கல்லில் கட்டியிருந்தான். எதையும் அவன் சாப்பிடுவது இல்லை. காற்றை மட்டும் சுவாசித்துக் கொண்டு உயிர் வாழ்கிறான். யாராவது உணவை கொண்டு வந்தால் கூட அதை கையில் வாங்க அவனுக்கு சோம்பல். 10 ஆண்டுகளுக்கு முன் அவன் தன் உதடுகளை சிறிது அசைத்தானாம். அதனால்தான் அவன் உயிரோடு இருப்பது மற்றவருக்கு தெரிந்ததாம் என்று நடந்ததை சொன்னான் அந்த அமைச்சன். வியப்பு அடைந்த அரசன், இப்படி ஒரு சோம்பேறியா? அவனே என் மருமகன். அவனுக்கும் இளவரசிக்கும் விரைவில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். ஒரு நல்ல நாளில் அந்த சோம்பேறிக்கும் இளவரசிக்கும் திருமணம் நடந்தது. கதை இத்துடன் முடிவுக்கு வந்தது. நன்றி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னுடைய புதிய வீடியோக்களை பற்றிய புதுப்பிப்புகளை பெற பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.